வணக்கம் நண்பர்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த மாதேஸ்வரனின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் உள்ள சிவன் கோவிலுக்கு காசி விஸ்வநாதரின் பெயர் எப்படி வந்தது என்று தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கிறோம். வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். ஒரு முறை இமயத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமானின் மனைவியாகிய சதிதேவி அவர்கள் சிவபெருமானின் முன் நின்று தன்னுடைய தகப்பன் தக்ஷன் ஒரு யாகம் நடத்துகிறார், அந்த யாகத்திற்கு நானும் செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் அவர்களிடம் அனுமதி கோருகிறார். அப்பொழுது சிவபெருமானோ, உங்களது தந்தை இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கோ அல்லது உனக்கோ அல்லது நம் இருவருக்கும் சேர்த்தோ அழைப்பு விடுக்கவில்லை. அழைப்பு விடுக்காத இடத்திற்கு நாம் எதற்காக செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் அவர்கள் சதிதேவி அவர்களிடம் சொல்லுகிறார். அப்பொழுது என்னுடைய தந்தைதானே வரக்கூடாதா? அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்திருப்பார் அப்படி என்று சதிதேவி அவர்கள் சிவபெருமான் அவர்களிடம் சொல்ல, அதற்கு சிவபெருமானோ, என்னுடைய பேச்சையும் மீறி நீ அங்கு சென்றால் நிச்சயமாக அவமானப்பட்டுத்தான் திரும்புவாய் என்று சிவபெருமான் அவர்கள் சதிதேவி அவர்களிடம் சொல்லுகிறார். சிவபெருமான் அவர்கள் சொன்னதையும் மீறி சிவபெருமானின் மனைவியாகிய சதிதேவி அவர்கள் தக்ஷன் நடத்தி கொண்டிருக்கும் அந்த யாகத்திற்கு செல்கிறார். அங்கே சென்ற பிறகுதான் உண்மையிலேயே தக்ஷன் அவர்கள் சிவபெருமானை ஒரு வேலைப்பளுவின் காரணமாக மறந்து போகவில்லை, வேண்டுமென்றே அவரை இழிவுபடுத்துவதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற காரணத்தை சதிதேவி அவர்கள் புரிந்து கொள்கிறார். இதன் காரணத்தால் தன்னுடைய தந்தையிடம் சதிதேவி அவர்கள் சண்டையும் போடுகிறார். ஒரு கட்டத்தில் மிகவும் கோபமடைந்த சதிதேவி அவர்கள் தக்ஷன் நடத்திய அந்த யாகத்திலேயே தீயில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு மரணித்து போகிறார். இதனை நெற்றிக்கண்ணில் பார்த்த சிவபெருமான் அவர்கள் தக்ஷனின் வேள்வியை அழித்து சதிதேவியின் உடலை தன் உடல் மீது சுமந்து ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பித்து விடுகிறார். இதனை கண்ட விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா, ஐயையோ, சிவன் மிகவும் கோபமாக இருக்கிறாரே, அவரது கோபத்தை நாம் தணிக்க வேண்டுமே என்று எண்ணி பார்வதியின் உடலை, அதாவது சதிதேவியின் உடலை தன்னுடைய சக்கரத்தை பயன்படுத்தி துண்டு துண்டாக சிதைத்து விடுகிறார். அப்படி சிதைக்கும் பட்சத்தில் பாரத தேசத்தின் பல்வேறு இடங்களில் சதிதேவியின் உடலானது அங்கங்கே விழுந்து விடுகிறது. மீதமுள்ள உடலை சேகரித்து காசி மயானத்திற்கு சென்று சதிதேவியின் உடலை எரிப்பதற்காக சிவபெருமான் அவர்கள் தூக்கிச் செல்கிறார். அப்பொழுது தூக்கிச் செல்லும் பொழுது சதிதேவியின் காதில் ஒரு தாரக மந்திரத்தை ஓதுகிறார். அதாவது இறந்தவர்களுக்கு முக்தி தர வேண்டும் இல்லையா, அதுதான் சிவபெருமானின் முக்கிய வேலையாக இருக்கிறது. அந்த காரணத்தினால் சதிதேவியின் காதில் ஒரு தாரக மந்திரத்தை ஓதும் பொழுது அப்பொழுதுதான் கவனிக்கிறார், சதிதேவியின் காதில் இருந்த குண்டலமானது எங்கேயே தவறி கீழே விழுந்து விட்டது என்பதை உணர்கிறார். ஒரு பக்கம் திருமால் அவர்கள் சிவபெருமானின் கோபத்தை தணிக்க அவரை நோக்கி தவம் இருக்கிறார். ஒரு தீர்த்த கிணறு ஒன்றையும் உருவாக்குகிறார். அப்பொழுது சிவன் அவர்கள் திருமாலை நோக்கி, திருமாலே, எனது மனைவியின் காதில் இருந்த காதணியானது, குண்டலமானது எங்கேயே விழுந்துவிட்டது, அதை பார்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் என்னவென்றால், இதோ இந்த தீர்த்த கிணற்றுக்குள்ளே தான் விழுந்தது என்று சொல்ல, சிவபெருமானும் அந்த கிணற்றை எட்டி பார்த்த பொழுது அவரது காதில் இருந்த காதணியும் கீழே விழுந்து விட்டது. கீழே மீன்ஸ் அந்த தீர்த்த கிணற்றில் விழுந்து விட்டது. உடனடியாக அங்கிருந்து ஒரு மிக பெரும் மகா சக்தியாக உருவெடுத்த சிவலிங்கமானது சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு சிவலிங்கமாக உருப்பெற்றது. அதாவது தன்னுடைய மனைவியின் கழுத்தில் இருந்த குண்டலம் பிளஸ் சிவபெருமான் அவர்களின் காதில் இருந்த குண்டலம்
ஆகிய இரண்டும் சேர்ந்து ஒரு மிக பெரும் சிவலிங்கமாக உருப்பெற்றது. இதனை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் அவர்கள், இதனை புரிந்து கொண்ட விஷ்ணு பகவான் அவர்கள் சிவபெருமானிடம், இன்று முதல் இந்த சிவலிங்கத்தை நான் பிரதிஷ்டை செய்து வணங்கப் போகிறேன். இந்த சிவலிங்கத்தை தொட்டு வணங்குபவர்களுக்கு நீங்கள் அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் முக்தி தர வேண்டும். உங்கள் தலையில் இருக்கும் கங்கையை கீழே விழச் செய்து அங்கே கங்கையில் மூழ்கி எழுபவர்களுக்கு பாவங்களை நீக்கி நீங்கள் அருள் புரிய வேண்டும் சிவனை என்று விஷ்ணு பகவான் முறையிட, அதற்கு சிவபெருமான் அவர்களோ விஸ்வரூபமாக காட்சி தந்து விஷ்ணு பகவான் அவர்களுக்கு இந்த வரத்தையும் அளிக்கிறார். இன்று முதல் என்னை தொட்டு வணங்குபவர்களுக்கு நான் முக்தி தருகிறேன். அதேபோல காசியில் மூழ்கி எழுபவர்களுக்கு நான் பாவ விமோச்சனம் அளிக்கிறேன் என்று சிவபெருமானும் ஒத்துக்கொண்டு அந்த வரத்தை கொடுக்கின்றார். இதனால்தான் சிவபெருமான் அவர்களுக்கு விஸ்வரூபமாக காட்சி அளித்ததால் காசியில் உள்ள சிவபெருமானுக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயர் வந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதனால தான் காசியில் உள்ள சிவனுக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயர் உலகம் முழுவதும் பரவியது. உலகத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான காசி தாங்க முதன்மையான இடம். ஏனென்றால் முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள், இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் போக்கும் இடமாக காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயில், அந்த கங்கா தீர்த்தமானது நமக்கு மிகவும் புனிதமாக விளங்குகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்பிறவியில் நாம் செய்த பாவங்களை ராமேஸ்வரத்திலும், முற்பிறவியில் செய்த பாவங்களை காசியிலும் கழிப்பதற்கு ஏதுவாக இடமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று பல்வேறு விதமான சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளை நாம் காணலாம். கடைசியாக சிவபெருமான் தன்னுடைய மனைவியாகிய சதிதேவியை அந்த காசி மயானத்தில்தான் வைத்து எரித்தார் என்பது புராண கதையில் உள்ளது நண்பர்களே. அதன் பிறகு தன்னுடைய கணவரின் பெயரில் உள்ள அயலா காதலால் பார்வதியாக மறு உருவம் பெற்று மறுபடியும் சிவபெருமானையே அவர் மணந்தார் என்பது புராண கதையில் உள்ள செய்தி. நன்றி, வணக்கம்.